பிக் பாஸ் 8லேருந்து கமல் சார் வந்து விலகிட்டதா அவரே அஃபிஷியலா ட்விட்டர்ல வந்து 4 மணிக்கு அறிவிச்சுட்டாரு. ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா வந்து தமிழ் சினிமால வந்து இப்போ ரொம்ப பெரிய அவசியம் தேவைப்படுது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதா சொல்லிட்டாரு. அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண போறாருல அப்படின்னு தெரியல. தளபதி 16 அப்புறமேட்டு படம் பண்ண போறதில்ல. அப்புறம் அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டிராவல் பண்ண போயிருவாப்ல. அதே மாதிரி இருக்க 2 படத்த முடிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிரசாந்த் நீலோட படம் பண்றதா வந்து சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ரஜினி சாரும், கமல் சாரும் மட்டும் தான் ரொம்ப தீவிரமா, அதி தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சார் வேட்டையன் படமும் அதுக்கப்புறம் கூலி படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. கமல் சார் கல்கி படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தக் லைஃப், அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே 3 படம் ஒர்க் பண்றாங்க. மீதி எந்த பெரிய ஹீரோஸுமே பண்ணாத அளவிற்கு ரஜினி சாரும், கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே அட் அ டைம்ல 3 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். அதாவது தன்னோட கரியர்ல லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிற அவங்க 2 பேரும் பண்ற வேகம் கூட அடுத்த ஜெனரேஷன்ல வர பல பேர்கிட்ட இல்ல. அது எந்த அளவு ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற நேரம் கூட அவங்களுக்கு இல்லைன்னா எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்களோட 2 மடங்கு வேகமா வேலை செய்ய வேண்டியவங்கலாம் ரொம்ப ஸ்லோவா வேலை செய்றாங்க. ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்கி படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மொத்தமாவே ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் தான் அவருக்கு வந்து மொத்தமாவே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அடுத்த படத்துல வந்து கல்கி 2ல வந்து பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷத்துக்கு மேல அவருக்கு வந்து சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர சுத்தி தான் அந்த கதை நடக்க போகுது அப்படிங்கிறனால, அவர் வந்து நெறைய வந்து மெனக்கெடுதல் வந்து தேவைப்படுது அதுக்காக. ஸோ இப்போ பிக் பாஸ் மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ல அவர் இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா அந்த மாரி படங்கள் பண்ண முடியாது. தக் லைஃப் படமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. முடிஞ்ச உடனே கல்கி படத்துல முழுமையாக இறங்கி வேலை செய்யணும். அதில ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அது இதுன்னு நெறைய இருக்கு அப்படிங்கிறனால, நெறைய நேரம் செலவிடப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பிக் பாஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி, இங்க உட்காந்துட்டு இவங்க வந்து இந்த 15 பேர் சண்டை போட்டுக்கிற விஷயத்தலாம் வந்து க கா கான்சன்ட்ரேஷன் பண்ணிலாம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம விஜய் டிவிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் தேவைப்படுது. 7 சீசனா வந்து கமல் சார் பண்ணிட்டாப்ல. ஸோ 7 சீசனுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட் சீசன் வந்து கமல் சாரே நெறைய கலாய்ப்புலாம் வாங்கிட்டு இருந்தாரு. நெறைய கன்டென்ட்டா மாறிட்டாரு. ஏன்னா, அது வந்து ஒரு தொய்வு ஏற்பட தான் செய்யும். ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பல வருஷங்கள் பண்ணும்போது, ஏதாவது ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தொய்வு ஏற்படும். அந்த தொய்வு வந்து பார்த்தீங்கன்னா, போன சீசன்ல ஏற்பட்டுச்சு. இப்ப இந்தியன் 2 உடைய அந்த தோல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார ஓரளவுக்கு மன ரீதியா கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம். ஸோ, அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னும் அதிகமாக சினிமால கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஆனா, அடுத்த வருஷம் அத விட மிக முக்கியமா அந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற விஷயம் கூட நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, கமல் சார் வந்து முழுமையா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அரசியல்லயும், சினிமாவிலயும். ஸோ அத தாண்டி சின்ன திரைக்குள்ள வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா அடுத்து யார் வரப்போறாய்ங்க? ஏற்கனவே வந்து பிக் பாஸ் ஓடிடில வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பு உள்ள வந்திருந்தாப்ல. ஸோ அந்த சிம்பு தான் உள்ள வந்து எடுத்து நடத்த போறாரா? அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமல் சார் கூட வந்து சிம்பு அவர்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிம்பு அவர்களுக்கு அந்த கான்ட்ரோவர்சினாலும், சிம்புனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, 2யும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. சிம்பு எது பேசினாலும் கான்ட்ரோவர்சி ஆகும். குறிப்பா சொன்னீங்கன்னா, பிக் பாஸ் மாரியான மேடையில வந்து சிம்பு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டாலும் கன்டென்ட்டாவும், பேசினாலே கன்டென்ட்டாவும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கிற விதத்திலேயே வந்து நெறைய கான்ட்ரோவர்சியான விஷயங்கள்லாம் நெறைய கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபர் நெறைய வாழ்வாய்ங்க. அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, பிக் பாஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு 50,00,000 மக்கள் இருக்காங்க. அந்த 50,00,000 பேரும் பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருப்பாங்க. ஸோ சிம்பு அவர்கள் வந்து ஓடிடில வந்து அந்த அளவுக்கு பெருசா வரலைன்னா கூட, அதாவது பிக் பாஸ் ஓடிடில பெரிய அளவுக்கு வந்து வரலைன்னா கூட, இந்த பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது அவருக்கு வந்து பிளேஸ் வந்து நெறைய இருக்கு. ஒர்க் பண்றதுக்கு நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அவரும் வந்து 2 படங்கள் பண்றாப்ல. ஸோ சிம்புவும் எந்த அளவுக்கு வந்து அதுக்குள்ள இறங்கி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒண்ணு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து, அவங்களால வந்து ரொம்ப கீழ இறங்கி வந்து சில டாபிக்லாம் பேச முடியாது. இறங்கி வந்து எப்படி சொல்றதுன்னா, கேள்வி கேட்கிறதோ, திட்டுறதோ அந்த மாரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. சல்மான் கான் வந்து ஹிந்தியில பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனா சில விஷயங்கள்லாம் பேசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட முடியாது. அந்த மாரி சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது. ஆனா, சிம்பு மாதிரியான ஆட்கள் பண்ணலாம். கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கணும். 40 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் இந்த ப்ரோகிராம் எடுத்து நடத்துனாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாருக்கும். ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான ஆட்களா இருக்கணும். ஸோ, அப்படிப்பட்ட ஆள் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த என்டெம்பல் கம்பெனி இருக்காங்க. என்டெம்பல் கம்பெனியும் விஜய் டிவியும் யார செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக பிக் பாஸ் வந்து 8 வந்து வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கமல் சார் வந்து இப்பயே சொல்லிட்டாரு. அந்த லெட்டர்ல முடிக்கும்போதே சொல்லிட்டாரு. நான் இல்ல. ஆனா வந்து எடுக்க போற பிக் பாஸ் 8 வந்து மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆக பிக் பாஸ் 8 வரப்போது. ஆனா கமல் சார் இல்லாமல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 1 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நமக்கான அப்டேட் வந்துரும். பிக் பாஸ்க்கான அப்டேட் வந்துரும். பிக் பாஸ் ரசிகர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கமெண்ட் எழுதுங்க. ஏற்கனவே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா இருந்தவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல ஏற்கனவே ஆக்டரா இருக்கவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து யோசிச்சுட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. நம்ம நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. இந்த வீடியோக்கு பொறுத்தவரைக்கும் வாழ்க தமிழ், சின்ன திரை சினிமா. நன்றி.